அதுதான் அது. சரி இப்போதைக்கு என்ன பண்ணி எடுத்துரு, எவ்வளவு கருவேப்பிலை இருக்கு எல்லார் வீட்டுக்கு கொடுத்துடலாம். பக்கத்துல வேஸ்டா தான் போகும், அதனால எடுத்து யாராருக்கு வேணுமோ எல்லாரும் கொடுத்து விட்றலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஏமா வெட்டி போட்டுருக்காங்க என்ன வேற அங்கிருந்த நெல்லிக்காய் மரம் வெட்டியாச்சு, நெல்லிக்காய் மரம் வெட்டிட்டாங்க, நீ பப்பாளி மரம் வெட்டிடுவாங்க, எல்லாம் போக முடிஞ்சது இதுக்கா. ஆமா அக்கா, அது பின்னாடி இது இந்த சைடு என்ன இல்ல இது 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 இதை நம்பித்தான் 1.5 வருஷமா நீ கருவேப்பிலையே கடையில வாங்காம இருந்த. செலவே இல்லாம இருக்குது. இப்ப அதுவும் போச்சா? கொய்யா மரம் போச்சுட்டா, இப்பதானே கொய்யா மரம் காய்ச்சிட்டு இருக்குது. அது 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 பரவாயில்ல, தினம் கிளி வருமே. ஐயோ அந்த கிளிக்கு தின்னு போடுமே, நான் திம்பனே. இது இதுக்கு இல்ல, இதுக்காகவே தினம் கிளிகள் வரும். 1 2 10 15 வருமே. ஐயோ ஒரு டஜன் கணக்குன வருமே. அது அவங்க மேல இருந்து போடு பிச்சு போட்டு நான் திம்பேன். சரி, அது ஒரு வீட்டுக்காரரு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாரு, தோட்டம் இருக்குதுல்ல, மொத்தமா இருக்கிற மரம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு அவங்க ஏதோ கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டு அப்புறம் விற்பாங்களாட்டு இருக்குது. அதுதான் அது. சரி அவர் பண்ண சொல்லிருக்காரு. அப்புறம் இந்த பின்னாடி எல்லாம் முள்ளு செடி இருக்குல்ல அந்த பக்கம் எல்லாம் அதையும் எல்லாம் கிளீன் பண்றேன்னு இருக்காங்க. அது கரெக்ட் தான். இதுதான் கொஞ்சம் சங்கடம். சரி இப்போதைக்கு எடுத்து வச்சுக்க இருக்கிறது எல்லாத்தையும். ஐயோ நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா எனக்கு எப்போ கிடைக்குமோ அதுவும் கரெக்ட் தான். வாங்கிட்டு வந்தா ஒரு வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குமா? இல்லை நீ இது வரைக்கும் ஒரு 1.5 வருஷமாச்சா அந்த வீட்டுக்கு வந்து? 1.5 வருஷம் மேலாச்சு. வாங்குற வேலையே இல்லாம இருந்தது. அதுதான் இனி வேற வாங்கிட்டு ஆகணும். சந்தையில வாங்குற வேலை இல்ல, பப்பாளி பழம் வாங்குற வேலை இல்ல, பூ மல்லிப்பூ இருந்தது, கொய்யாப்பழம் இருந்தது, முருங்கை மரம் இருந்தது, முருங்கைப்பூ முருங்கைக்காய் நினைச்சா காய ஒண்ணு இல்லைன்னா ஓடு மேலே போய். இல்லை முருங்கை வேணா வச்சுங்கன்ட்டாங்க, வேணான்னா வெட்டிடுங்க சொன்னீங்கன்னா, வேணும்னா வச்சுங்க, இல்லை வெட்டுறதுன்னா வெட்டுங்க. இப்போதான் சொன்னேன் அப்படி. அதுக்கு என்ன சொன்னீங்க? சரி பார்க்கலாங்க, இதை வெட்டி முடிக்கிட்டு அப்படின்ட்டேன். ஏன்னா முருங்கை இருக்கட்டும், நம்மளுக்கு அது காயுமாகும் கீரையாவது ஆகும். ஆமாம் சரி. ஆனால் இது எனக்கு ஆச்சரியம் என்ன, வந்து இது தோட்டமாக இப்படி பார்த்துட்டு இனி இது எல்லாம் எடுத்து இந்த மரமெல்லாம் வேற அவ்வளோ பெரிய மரம் போகும். அது நல்ல பெரிய நெல்லிக்காய் மரங்க அது. அதில் தான் வெத்தலை கொடி. இதாங்க வருவார் காலி. இனி மொத்தமாக எல்லாம் போகணும்னா இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மொட்டையாக இருக்கு, கஷ்டமா இருக்கு. நான் எப்போ மேலே எந்திரிச்சு வந்தீங்க இது கருவேப்பிலை. எனக்கு ஞாபகமா. சரி இப்போதைக்கு என்ன பண்ணி எடுத்துரு, எவ்வளவு கருவேப்பிலை இருக்கு எல்லார் வீட்டுக்கு கொடுத்துடலாம். அது வேணா பண்ணல, பக்கத்துல வேஸ்டா தான் போகும், அதனால எடுத்து யாராருக்கு வேணுமோ எல்லாரும் கொடுத்து விட்றலாம். சரிம்மா, அது ஏன் வேஸ்ட்? சரி இதெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இடம் இருக்குங்கிறத காட்டலாம்.